வணக்கம். மார்ச் 29ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்ச் 28ஆம் தேதி நிஃப்டி 0.3% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 4,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 7,600 கோடி ரூபாய்க்கு. மியான்மார் மற்றும் தாய்லாந்தில் பெரிய அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 7.7 அளவிற்கான நிலநடுக்கம் பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தாய்லாந்து பிரதமர் அங்கே அவசர காலம் அறிவித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் மத்திய கேபினெட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 25,000 கோடி ரூபாய்க்கான ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் உள்ளூரில் உற்பத்தி அதிகரிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் சொல்லும்போது சில காம்பனன்ட்ஸோட பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பேட்டரிஸ், டிஸ்பிளே, கேமரா மாடியூல்ஸ் மற்றும் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ். ஆர்பிஐடைய இந்த நிதி ஆண்டிற்கான முதல் எம்பிசி மீட்டிங் ஏப்ரல் 9ஆம் தேதி அவங்க டேட்டா வெளியிடுவாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 9ஆம் தேதி முடிவடைந்து ஏப்ரல் 9ஆம் தேதி டேட்டா வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றம் இருக்கா இல்லையான்றது. எம்பிசி அப்படின்றது மானிட்டரி பாலிசி கமிட்டியுடைய மீட்டிங். வல்லுநர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் வல்லுநர்கள் சொல்லியிருப்பது 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 0.25% பாயிண்ட்ஸை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் செய்தியில் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெரிய அளவில் ஷேர்ஸை வாங்குவாங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வேறொரு செய்தி பார்த்துருந்தோம். அவங்க மணிபால் சிக்னால 35-40% ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, அது மணிபால் சிக்னா மட்டும் இல்லை, மணிபால் சிக்னா, ஸ்டார் ஹெல்த் மற்றும் நிவபுப்பா இந்த 3 கம்பெனியோட பேர் அடிபடுது. இந்த 3 கம்பெனியில் ஏதேனும் ஒரு கம்பெனியில் அவங்க 35-45% ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் செய்தியில் ஸ்டார் ஹெல்த் இது வெறும் ரூமர் மட்டும்தான், ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் பதில் கொடுத்திருப்பதாக அதே சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் நிவபுப்பா என்ன சொல்லியிருக்குன்னா, இது குறித்து எந்த தகவலும் கம்பெனி கைவசம் இல்லைன்னு சொல்லியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அரசு கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஆர்மி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் கிட்டேருந்து 145 லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸ்க்கான ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஏரோ அலைட் டெக்னாலஜிஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. சாஃப்ரன் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். லீப் இன்ஜின் காஸ்ட் காம்பனன்ட் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். என்ன தொகைகின்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. HBL இன்ஜினியரிங் தரப்பு அப்டேட் இருக்குது. கவச் சிஸ்டம் சம்பந்தமாக 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய். ஸ்பிளிட் அப் பார்க்கும்போது வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கிட்டேருந்து 245 கோடி ரூபாய்க்கான ஆர்டரும், நார்த் சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து 255 கோடி ரூபாய்க்கான ஆர்டரும் கிடச்சிருக்கு. NBCC தரப்புல அப்டேட் இருக்குது. லோக்பால் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 82 கோடி ரூபாய். ARCL ஆர்கானிக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் அவங்களுடைய விரிவாக்கம் செய்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி பெறலன்றதான் குற்றச்சாட்டு. அந்த வழக்கு இப்போ விசாரணை செய்ய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ONGC BPCL வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% வரைக்கும் அதிகரித்தது இன்ட்ராடேல வெள்ளிக்கிழமை. மணி கண்ட்ரோல் அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. சவுதி ஆரோம்கோ முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நிறுவனங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ONGC மற்றும் BPCL வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 4ஆம் தேதி. கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஒரு பெரிய டீல் நேற்று நடந்திருக்கு. பிளாக் டீல் நடந்திருக்கு. 3.5% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1.08 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்மையில் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸை வாங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங் ரெட்டில் இருந்திருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் அடகு வைத்திருந்த அனைத்து ஷேர்ஸையும் மீட்டுட்டு இருக்கிறாங்க. அனைத்தையும் ரிலீஸ் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க தங்கமயில் ஜுவல்லரி. இம்கா லேபரேட்டரிஸ் தரப்பு 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் பால்கார் ஆலையை விற்பனை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 37 கோடி ரூபாய்க்கு. VS இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் தான் வாங்குறாங்க. இரண்டாவது அப்டேட் அவங்க ஒரு முதலீடு செய்கிறாங்க. யூனிகம் இந்தியா கிட்டேருந்து யூனிகம் அயர்லாண்டுடைய 100% ஸ்டேக்கை வாங்குறாங்க. 4 கோடி ரூபாய் முதலீட்டில். தேவ் ஐடி தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ராஜஸ்தான் அரசு கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 3.28 கோடி ரூபாய்.
அசோக் லேலண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 700 கோடி ரூபாய். அசோக் லேலனுடைய சப்சிடி நிறுவனமான அசோக் லேலண்ட் டிஃபென்ஸ் பிஸ்னஸ்க்கு தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை SBI மியூச்சுவல் ஃபண்ட் மார்ச் 26 விற்பனை செய்திருக்கிறாங்க. 5.23% 5.17% குறைச்சிருக்கிறாங்க. JB கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் ஒரு பெரிய டீல் நடந்ததுன்னு நம்ம செய்தியை பார்த்துருந்தோம். KKRுடைய மற்றொரு நிறுவனம் தான் தாவோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் விற்பனை செய்திருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ தாவோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் கிட்ட அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. மார்ச் 27 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 53.6% 47.8% குறைச்சிருக்கிறாங்க. ஆஸ்ட்ராஜெனகா ஃபார்மா இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மருந்து உற்பத்தி செய்வதை நிறுத்த போகிறாங்க ஏப்ரல் 1 ஆன்ஜினா பெக்டோரஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஸ்ட்ராஜெனகா ஃபார்மா இந்தியா. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் மர்ஜர் சம்பந்தமானது. ACIL லிமிடெட் ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸுடன் இணைக்கிறாங்க. அதற்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இரண்டாவது அப்டேட் என்னன்னா ஜார்க்கண்ட் ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்குது. மேலும் அவங்க ஆண்டு ஒன்றிற்கு 14,250 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய முடியும் இந்த புது ஆலையினால். இதற்காக அவங்க 41 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. சக்தி பம்ப்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க 5 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. அவங்களுடைய மற்றொரு நிறுவனமான சக்தி EV மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட்டில். இந்த சக்தி EV மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மோட்டர்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனலுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் கிடச்சிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் மற்றும் SSNR இந்த 2 நிறுவனம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் மத்திய பிரதேஷ்லேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 873 கோடி ரூபாய். இதில் இர்கான் இன்டர்நேஷனலுடைய பங்கு 610 கோடி ரூபாய். KP கிரீன் இன்ஜினியரிங் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பல கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஒட்டுமொத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 756 கோடி ரூபாய். RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவுடைய முதல் SiC செமிகண்டக்டர் உற்பத்தி ஒடிசாவில் துவங்க இருக்கிறாங்க. இதற்காக அவங்க முதலீடு செய்தது 618 கோடி ரூபாய். இங்கே உற்பத்தி டிசம்பர் 2025 நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க RIR பவர் எலக்ட்ரானிக்ஸ். 4 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சில புரோக்கிங் கம்பெனிஸ். அவங்க 17% 27% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவைன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க்குக்கு சிட்டி கொடுத்துருக்கிற டார்கெட் 2200 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிளென்மார்க் ஃபார்மாக்கு HSBC கொடுத்துருக்கிற டார்கெட் 1785 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டாடா ஸ்டீலுக்கு MK குளோபல் கொடுத்துருக்கிற டார்கெட் 185 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சம்வர்தனா மதர்சனுக்கு CLSA கொடுத்துருக்கிற டார்கெட் 167 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதானி கிரீன் தரப்புல அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து சோலார் பவர் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சயன் DLM கம்பெனியுடைய ஷேர்ஸுக்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. செல்லிருந்து ரெடியூஸாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 440. சயன் DLM வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. டிக்சன் டெக்னாலஜிஸ் குறித்து CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். டிஸ்பிளே மாடியூல் பிசினஸ் உடைய வருவாய் 2027 3000 கோடி ரூபாய் எட்ட வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா ஏற்கனவே அவங்க இந்த டிஸ்பிளே மாடியூல் பிசினஸ்க்காக சைனா நிறுவனமான HKC உடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைச்சிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் எப்போ உற்பத்தி ஆரம்பிக்க போறாங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் இதுக்குள்ளார இந்த ஆண்டு ஜூலை செப்டம்பருக்குள்ளார உற்பத்தி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல தகவல் கொடுத்திருக்காங்க. அதே போல அவங்களுடைய கேமரா மாடியூல் பிசினஸ்க்காக ஒரு பார்ட்னரை தேடிட்டு இருப்பதாக அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 4 to 5 மாதத்திற்குள்ள அதற்கான அறிவிப்பும் வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். BEML குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வெள்ளிக்கிழமை கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு BEML. கடந்த 2 நாட்களாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு BEML. அதுக்கு 2 காரணம் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஒரு காரணம் நம்ம முன்னே செய்தியாக பார்த்துருந்தாங்க. பெங்களூரு மெட்ரோ ஆர்டர் கிடைச்சிருக்கு 400 கோடி ரூபாய் நினைக்கிறேன். எண்ணிக்கை இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சத்தீஸ்கர் அரசு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க BEMLக்கு. எதற்காக? அவங்களுடைய மைனிங் எக்யூப்மெண்ட் உற்பத்தி ஆலையை சத்தீஸ்கரில் அமைப்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஸ்டாக் சில இண்டெக்ஸில் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. NSE BSE இரண்டுலையும் அவங்களுடைய அந்த சில இண்டெக்ஸில் அந்த ஸ்டாக் இடம் பிடிக்க போகுது. மார்ச் 28 அது அமலுக்கு வந்திருக்கு. சில இண்டெக்ஸோட பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250, நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இதில் எல்லாமே இடம் பிடிச்சிருக்கு. அதே போல் BSEலையும் இடம் பிடிச்சிருக்கு. அந்த இண்டெக்ஸ்லையும் அது மார்ச் 24 அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. BSE 500, BSE ஆல் கேப், BSE லார்ஜ் கேப், BSE லார்ஜ் மிட் கேப்.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1640. வெள்ளிக்கிழமை க்ளோஸிலிருந்து ஒப்பிடும்போது 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு கட்டம் சரியில்லைன்ற ரொம்ப நாட்டில் நம்ம செய்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அது தொடர்ந்து போல தெரியுது. ரிஃபெக்ஸ் கிரீன் மொபிலிட்டி வந்து ஜென்சால் இன்ஜினியரிங்கில் சில சொத்துக்களை வாங்க போகிறாங்க அப்படின்ற செய்தி முன்னவே நம்ம பார்த்துருந்தோம். சில தினங்களுக்கு முன்னாடி விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அது கைவிடப்பட்டதுன்னு பத்திரிகையில் செய்தி வந்தது. இல்லை, அது அண்டர் ப்ராசஸில் தான் போய்கிட்டு இருக்குன்னு 2 கம்பெனிகளும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஜென்சால் இன்ஜினியரிங்கும். இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 2 கம்பெனிகளும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆமாம், இந்த டீல் கைவிடப்பட்டிருக்கு. 2 பேரும் மியூச்சுவலாக தான் இந்த டீலை கைவிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன டீலாக இருந்திருக்கக்கூடும்னா, ஜென்சால் இன்ஜினியரிங் கிட்ட இருக்கக்கூடிய 2997 எலக்ட்ரிக் வாகனங்களை ரிஃபெக்ஸ் கிரீன் மொபிலிட்டி வாங்குவதாக இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்கு. இப்போ 2 பேரும் அதை கைவிட்டிருப்பதாக 2 பேரும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. BHEL வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. கம்பெனிக்கு சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி லிமிடெட் கிட்ட இருந்து 11,800 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் வெள்ளிக்கிழமை 4% வீழ்ச்சியை பார்த்தது. 2 நாட்களாக க்ரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வெள்ளிக்கிழமை ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல்? நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் PwC வந்து ஆடிட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சில டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது அக்கௌண்டிங்கில் அப்படின்றதுனால அவங்க ஆடிட் பண்ணுறாங்க. அந்த ஆடிட்கான ரிப்போர்ட் இந்த வீக்கெண்டில் அவங்க தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 4 கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். BSE 17% அதிகரித்தது. நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. செபி வந்து NSEயோடைய அந்த எக்ஸ்பைரி டேயை மாற்றுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு. அது அவங்க மண்டேவாக மாற்றினாங்க. இப்போ தேர்ஸ்டேல இருக்குது. அது மண்டேவாக மாற்றும் போதே BSE விழுந்தது. இப்போ செபி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று டியூஸ்டே வைங்க, இல்லைனா தேர்ஸ்டே வைங்கன்னு அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் BSE நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 17% அதிகரித்தது. 1844% வால்யூம் அதிகரித்தது. பவர் மெக் 12% ஷேர் ப்ரைஸும் 230% வால்யூம் அதிகரிப்பு. வெராண்டா லேர்னிங் 11% ஷேர் ப்ரைஸ், 471% வால்யூம். பஞ்சாப் கெமிக்கல் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 5425% வால்யூம் அதிகரித்தது. HLE கிளாஸ்கோட் 8% ஷேர் ப்ரைஸும் 133% வால்யூம் அதிகரிப்பு. ஹிண்ட்வேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டிமர்ஜர் குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய 2 பிஸ்னஸை 2 கம்பெனிகளை கொண்டு வந்து அதை லிஸ்ட் செய்வாங்க. அப்புறம் அந்த ஹிண்ட்வேரை வந்து லிஸ்டிங்லேருந்து நீக்கிடுவாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு வரவேற்பு இருந்திருக்கு. 8% அதிகரித்தது. 480% வால்யூம் அதிகரிப்பு. டிஎம் ஹெல்த் கேர் 7% அதிகரித்தது. 2778% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் 11% வீழ்ச்சி, 445% வால்யூம் அதிகரிப்பு. கார்வார் டெக்னிக் 8% விழுந்தது, 3130% வால்யூம் அதிகரிப்பு. டிவிஎஸ் சப்ளை 7% சரிந்தது, 159% வால்யூம் அதிகரிப்பு. ஹெஸ்டர் பயோ 6% வீழ்ச்சி, 662% வால்யூம். விபார் ஸ்டீல் 6% சரிந்தது, 1227% அதிகரித்தது வால்யூம். மஹிந்திரா லைஃப் 5% வீழ்ச்சி, 433% அதிகரித்தது வால்யூம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 5% வீழ்ச்சி, 150% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.